ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். டீயோடு சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்வோம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். 200 கிராம் மைதா மாவு நான் சலித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதை மிக்சிங் பவுலில் போட்டாச்சு. 150 கிராம் பொட்டுக்கடலை மாவு நான் மிக்சியில் அரைச்சி சலித்து வச்சுருக்கிறேன். அதையும் போட்டுடலாம். 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு, 100 கிராம் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி க்ளீன் பண்ணி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டுடலாம். 4 பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். பச்சை மிளகா போட்டுடலாம். இஞ்சி தேங்காய் தூளோட திருகி எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சி போடுறதுனால டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது கடிச்சு சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். ஒரு கருவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். கருவேப்பிலையும் போட்டுடலாம். இதுக்கு தேவையான 3/4 ஸ்பூன் சால்ட்டும் போட்டுடலாம். இப்போது கொஞ்சம் கரம் மசாலா போட்டுடலாம். தேவைக்கேற்ப 1 ஸ்பூன் மிளகாத்தூள் கூட போட்டுக்கோங்க. நான் மிளகாத்தூள் போடலை. பச்சை மிளகா காரமே போதும்னு வச்சுட்டேன் நான். இப்போது சூடாக எண்ணெய் காய்ச்சி வச்சுருக்கிறேன். அந்த எண்ணெயை ஒரு கரண்டி எடுத்து ஊற்றிடலாம். வேறு எண்ணெய் ஊற்றினால மொறுமொறுப்பாக நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக போண்டா மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். கை வச்சு பிசைய வேணாம். எண்ணெய் ஊற்றுறதுனால ஸ்பூன் வச்சு பிசைஞ்சு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சாச்சு. எண்ணெய் சூடாக இருக்குது. நம்ம எடுத்து வச்சுருக்கிற போண்டா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி கிள்ளி போட்டுக்கலாம். ரொம்பையும் பெருசு பெருசாக போட வேணாம். சின்ன சின்னதாக போட்டால் நல்லா உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். இப்போது நம்ம கிளறி விடவே தேவையில்லை. அதுவே நல்லா திரும்பி நல்லா 2 சைடுமே நல்லா வெந்துடும். பாருங்கள், இப்போது 2 சைடுமே நல்லா செவந்து வந்துருச்சு. இதை எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். மிச்சம் இருக்கிறதையும் இதே மாதிரியே குட்டி குட்டியாக போட்டு பொரித்து எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா செவந்து சூப்பராக இருந்துருச்சு. இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இதோட டொமேட்டோ கெச்சப் வச்சு சேர்த்து சாப்பிட்டா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்லாம் நிறைய ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பாய்.